வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் ஒரு 65 இன்ச்சஸ்ஸு 65 M5 5SIN இதோட பேக்லைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ஓப்பனிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி பேனலை கழட்டி ரொம்ப சேஃபாகவே வச்சாச்சு மிஷின் மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேக்லைட்டை பிரிக்கிறதுக்காக மேலே இருக்க சிப்ஸு டாப்பில் 4 கார்னர்லேயும் கொடுக்குற வந்து அந்த பிளாஸ்டிக் இதை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து கீழே சீட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி மேக்ஸிமம் 55 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம பேக் லைட்லாம் மாற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 65 இன்ச்சஸ்க்கு நம்ம பேக் லைட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறப்போ உள்ள என்ன மாதிரி இருக்குது, எத்தனை வருஷம் இருக்குன்ற பாருங்கள். ஒரு எம்ஐ இது. எடுத்துலாமா? அந்த அங்கேயே வச்சுருக்குங்க சார், அது மேலே இல்லை, அதை கிராஸ் பண்ணி சாத்தியே வச்சிடறான். அதான் அந்த அங்கே அந்த இது மேலே அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த இதை மட்டும் எடுத்து விட்டு இந்த ஒரு சீட் சைக்கிட்ட தரும். அது பார்த்தீங்கன்னா பயங்கர அகலமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ஸ்பேஸஸாக இருக்கிறது அதை அடிச்சு 2 லைன் வந்துருச்சு. சீட்டு இப்போ பிரிச்சாச்சு. சீட்ஸ் ஒரு சேஃபான இடத்துல வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு லைட்டிங்கோட பவரில் தான் நம்ம முன்னுக்கு படம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரோஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்இடி அப்படின்றது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிட்டத்தட்ட 13 எல்இடி இருக்குது. கிட்ட 13 எல்இடி 5 வருஷம், கிட்டத்தட்ட 65. ஸோ ஒரு 65 இன்ச்சஸ்க்கு ஒரு 65 எல்இடி போட்டிருக்காங்க. இல்லை சார், ஃப்ளெக்ஸிங் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்களா? பார்த்து மடங்காமல் இல்லை சார், திருப்பி மடங்குச்சு அப்படின்னா லேசா லைட் எரியுதா? டெஸ்ட் பண்ண போட்டு பார்த்துறியா? நான் இதுலேயே வச்சு பார்த்துட்டேன், எரியவே இல்லை சுத்தமாகவே. டோட்டல் எரியா? எரியவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம மாத்திரைக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டெப்லாம் போச்சுன்றதுக்காக செக் பண்ணுறோம். இதில் பாதி போச்சு. இந்த டைமிங் எடுத்துக்கு. டைம் டிலே ஆகுது. இந்த ஃபுல்லாக மாட்டணும். இதை மாட்டுங்க. இந்த அந்த 2 லைட்டு ப்ராப்ளம் லைட் போட்டால் அதில் டோட்டலாக ப்ராப்ளம். அது ஒரு நிமிஷம் டைப் பண்ணி விடாத ஸ்டிப்பை. இல்லை எரியாது, அந்த கனெக்ஷன் இல்லைன்னா எரியாது. சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். இப்போ ஆக்சுவலாக நம்ம எல்லா ஸ்டெப்பையுமே கழட்டிட்டு தான் மாற்ற போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இது பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு லைட் போனாங்கன்னா கூட நம்ம டோட்டலாக மாற்ற நடத்தோம். ஏன்னா இதை கழட்டி மாற்றுன்றது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு.
அதனால் வந்து டோட்டலாக வந்து நம்ம இருக்கிற கிட்டத்தட்ட 5x2 மொத்தம் 10 ஸ்டிப்பு வாங்கணும். 10 ஸ்டிப்பையும் வாங்கிட்டு நம்ம புதுசாக தான் மாற்ற போகிறோம். கண்டிப்பாக மாற்றும் போது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்போஸ் உங்கள் வீட்டில் எல்இடி டிவிஸ் பெரிய சைஸில் கிட்டத்தட்ட 65, 75, 80 இந்த பெரிய சைஸில் சர்வீஸ் அப்படின்னா தாராளமாக நம்மளோட வேல்செக் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாவீர் எங்கன்னா மதுரையில் பழங்கானத்தம் ஜீவன் ஹோண்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது ஆஃபீஸு. இது தவிர பாண்டிங் நீங்கள் ஸ்க்ரீனில் வரல பார்த்து குரு சைடில் ஸ்க்ரீன் இருக்குது அங்கிட்டு. ஆனால் வந்து ஸ்க்ரீன் சம்மந்தமான எந்த சர்வீஸ்னாலும் நம்ம நல்ல தரமான முறையில் கம்மியான விலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மதுரையில் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.